ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் டெலிஷியஸான பனானா கேக் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நல்ல சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப கடையில் நீங்கள் கேக்கே வாங்க மாட்டீங்க. இதை அடிக்கடி உங்கள் வீட்டில் பண்ணுவீங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பழம் வேணாலும் எடுத்துருக்கலாம். இது பெரிய வாழைப்பழங்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருந்ததுன்னா நீங்கள் 3 பழம் எடுத்துக்கோங்க. இது பண்ணுறதுக்கு பீட்டர்லாம் தேவையில்லை. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறமா நம்ம வச்சுருந்த 2 வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு 3/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். 1/3 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ். இப்போது நம்ம எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுலேயுமே பண்ணலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியராக பண்ணணும் அப்படிங்கிறதுனால கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நம்ம வீட்டிலலாம் ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர் இதுக்கு தேவையில்லை. இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பேட்டர் ரொம்ப தண்ணியாவோ இல்லை ரொம்ப கட்டியாவோ இருக்கக்கூடாது. மேபி அந்த பழத்தோட அளவு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பழம் நம்ம எடுத்துப்போம். அதனால் அந்த கன்சிஸ்டன்சி மாறலாம். ஒரு வேளை ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ரிபன் கன்சிஸ்டன்சியில் பேட்டர் இருக்கதாட்டு பார்த்துக்கோங்க. நான் ஒரு லோஃப் பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக கோதுமை மாவு தூவி விட்டுருக்கேன். பேக்கிங் ஷீட் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால கேக் ஒட்டாமல் வரும். பேக்கிங் ஷீட் தேவை கிடையாது. அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு சாக்லேட்டை கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடித்து சாப்பிடும்போது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். இது ஓவனில் தான் பேக் பண்ணணுன்ட்டு இல்லை, கடாயில் கூட பேக் பண்ணலாம். கடாயில் எப்படி பேக் பண்ணணுங்கிற நிறைய கேக் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை ஐகார்ட்லேயோ கொடுக்குறேன். இது கன்வெக்ஷனல் ஓவனுங்கிறதுனால டெம்பரேச்சர் அதிகமாக வைக்க தேவையில்லை. 150 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் கன்வெக்ஷன் மோடில். இதை பேக் பண்ணுறதுக்கு அதே 140 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் எனக்கு ஆச்சு. ஒரு 37 மினிட்ஸில் எனக்கு கேக் ஃபுல்லாக பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை அன்மோல்ட் பண்ணிடலாம். கேக் டின்னில் ஒட்டவே பேக்கிங் ஷீட் இல்லாத டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் எம்மி அண்ட் டெலிஷியஸான பனானா கேக் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக காலி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.